இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகப் பெருமானுக்கு தோப்புக்கரணம் போடுவதன் காரணம் என்ன? தோப்புக்கரணத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது குறித்து நாம் ஏற்கனவே விவாதித்திருந்தாலும் மீண்டும் ஒருமுறை அந்த நேயருக்கு மட்டுமில்லாமல் புதிதாக வந்து இணைந்திருக்கும் நேயர்களுக்காகவும் இதனை விரிவாகவே பார்த்து விடலாம். தோப்பு கரணம் என்கின்ற வார்த்தையானது தோர்பி கரணம் என்பதிலிருந்து அது திரிந்து வந்திருக்கிறது. தோர்பி கரணம் சொல்வார். தோர்பிகி என்று சொன்னால் இரண்டு கரங்கள், கரணம் என்று சொன்னால் கர்ணம் என்று சொன்னால் காதுகளை குறிக்கும். இரண்டு கரங்களால் இந்த காதுகளை பிடித்து கொள்வது, அதாவது இப்படி குறுக்கா பிடிச்சுக்கணுங்கிற. ஒரு சில பேர் இப்படியே பிடிச்சிட்டு உட்காந்து எழுந்திருப்பா. இப்படி பிடிச்சிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறத விட தன்னுடைய வலது கரத்தினால் இடது காதையும் இடது கரத்தினால் வலது காதினையும் பிடித்து கொண்டு முழுமையாக உட்கார்ந்து எழுந்திருப்பதுதான் தோர்பி கரணம். அந்த தோர்பி கரணம் என்கின்ற அந்த வார்த்தையானது தெரிந்துதான் தோப்பு கரணமாக மாறி இருக்கிறது. சரி, இது எதுக்காக சார் விநாயக பெருமானுக்கு முன்னாடி பண்ணணும்னு சொன்னா, இதற்கு பின்னால் ஒரு புராண கதைகள் என்பது உண்டு. விநாயக புராணத்திலே இது பற்றி விரிவான கதை என்பது வரும். கஜமுகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் இந்த தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். தேவர்கள் அனைவரும் அவனுக்கு முன்னாடி இது மாதிரி தோப்பு கரணம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருப்பான். அந்த கஜமுகாசுரனை விநாயக பெருமான் அழித்த பின்பாடு இந்த தேவர்கள் எல்லாம் கஜமுகாசுரனுக்கு முன்னால் போட்ட அந்த தோப்பு கரணத்தை விநாயக பெருமானுக்கு முன்னால் போட ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கதையானது வருகிறது. இது எல்லாவற்றையும் விட இந்த தோப்பு கரணம்ங்கிற விஷயத்தை எதுக்காக போடணும்னு சொன்னா, நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்ன விதமான தவறுகளை செய்திருந்தாலும் அந்த தவறுகள் அனைத்தும் விநாயக பெருமானின் அருளாலே சரி செய்யப்பட வேண்டும். என்னுடைய தவறுகள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும். நான் இனிமேல் தவறு செய்யாமல் இறைவனானவர் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும், என்னுடைய அகந்தையானது இதன் மூலமாக முற்றிலும் காணாமல் போய்விட வேண்டும், நான் என்கின்ற கர்வமானது அகன்று விட வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த தோப்பு கரணத்தை போடுகிறார்கள். தவறு செய்பவன் திருந்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இப்ப அப்படியே யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? தோப்பு கரணம் போடுன்னு சொல்லுவார், தெரியுமா? நம்ம தோப்பு கரணத்தை பிள்ளையாரு முன்னாடி போட்டதை விட வாத்தியாருக்கு முன்னாடி தான் நிறைய பேர் போட்டிருப்பா. எல்லாருமே என்ன பண்ணுவா? தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? காதை பிடிச்சிட்டு தோப்பு கரணம் போடு அப்படின்னு சொல்லுவார். இல்ல ரெண்டு பசங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டான்னா இவர்கள் இருவரையுமே பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் காதுகளை பிடித்துக் கொள்ள சொல்வார். நீ அவன் காதை பிடி, நீ அவன் காதை பிடி, ரெண்டு பேரும் தோப்பு கரணம் போடு, உட்காந்து எழுந்திரின்னு சொல்லுவார், தெரியுமா? எதற்காக என்று சொன்னால், நான் என்கின்ற அகந்தையிலே அந்த பையனோடு சண்டை போட்டிருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பான்? நான் தான் பெரியவங்கிற மாதிரி, நீ என்ன இப்படி சொல்லலாம்னு சொல்லி இவன் அவனை அடிச்சிருப்பான். ஆக இவர்கள் இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் தான் என்கின்ற அகந்தையிலே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரிடத்திலுமே தான் என்கின்ற அகந்தை என்பது நீங்க வேண்டும், கர்வம் என்பது நீங்க வேண்டும். அதன் மூலமாக இவர்கள் செய்த தவறுகளை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பார்னா, பரஸ்பரம் ரெண்டு பேரையுமே ஒருவருக்கொருவர் காதுகளை பிடித்து கொண்டு தோப்பு கரணத்தை போட சொல்லி இருப்பார். இதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக தோப்பு கரணத்தினுடைய மகத்துவம் என்னன்னு சொன்னா, நான் மீண்டும் தவறு செய்யாமல் என்னை நீ கட்டி காத்தருள் வாயாக. நான் செஞ்சது தப்புதான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் செஞ்ச அத்தனை தவறுகளையும் அதிலிருந்து உண்டாகக்கூடிய அதன் மூலமாக விளையக்கூடிய அனைத்து பாவங்களிலிருந்தும் நீ என்னை காத்து ரட்சிப்பாயாக என்று கேட்கின்ற விதம்தான் இந்த தோப்பு கரணம் போடுவது என்பது. சார், நான் தப்பே பண்ணாதவன் சார், நான் எந்த தப்புமே பண்ணல, நான் எதுக்காக போய் பிள்ளையார்கிட்ட போய் தோப்பு கரணம் போடணும்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? மனிதனாக பிறந்தவர்கள் அனைவருமே தவறு செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகளை நாம் தினந்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால்தான் தினந்தோறுமே விநாயக பெருமானை வழிபட வேண்டும். நல்ல ஆபீஸுக்கு போகும்போதா இருந்தாலும் சரி, இல்ல ஆபீஸ்ல இருந்து வரும்பொழுதோ, எப்ப டைம் கிடைக்கிறதோ அப்ப விநாயக பெருமானுடைய சன்னதியில போய் நின்றுட்டு ரெண்டு தோப்பு கரணம் போறதுனால என்ன ஆயிடுச்சு?
நம்ம எத்தனை முடியுமோ அத்தனை தோப்பு கரணத்தை போடலாமே. இதுல இன்னைக்கு பார்த்தோம்னா இதை ரொம்ப பெரிய ஒரு யோகாவாகவே சொல்றா. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றது, இந்த தோப்பு கரணம் போடுறதுனால நம்முடைய மூளையானது சுறுசுறுப்பு அடைகிறது அப்படின்னு சொல்றார். இந்த காதுகளை தொடுவதன் மூலமாக, அதன் மூலமாக காதை பிடிச்சிட்டு இழுத்து இழுத்து உட்காந்து எழுதிக்கிறோம்ல, அப்ப நம்முடைய மூளையானது தூண்டப்படுகிறது, மூளையானது வெகு சுறுசுறுப்பாக செயல்படுகிறதுன்னு சொல்லி இன்றைய அறிவியலானது, நவீன அறிவியலானது அதனை தெளிவுபடுத்துகிறது. ஆனால் அன்றைய தேதியிலேயே நம்முடைய ரிஷிகள் புராண கதைகளின் மூலமாக இதனை விளக்கி நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தோப்பு கரணத்தை விநாயக பெருமானுக்கு முன்னதாக சென்று போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தை வைத்திருக்கிறார்கள் தானே. அதன் மூலமாக என்ன ஆறுது, நம்ம தப்பில்லாம அந்த காரியத்தை பண்ணுவோம், அந்த காரியத்தில் இருந்த தடை என்பது நீங்கிவிடும். அதை ஏன் விநாயக பெருமானுக்கு முன்னாடி போடுறோம்னு சொன்னா, விநாயகருக்குத்தானே தடைகளை நீக்குபவர், விக்னேஸ்வரன் பேர் இல்லையா. ஆக ஒரு விஷயத்தை நாம் சிறப்பாக செய்யும் பொழுது நம்மால் உண்டான அந்த காரிய தடை என்பது நீங்கி விடுகிறது என்பதால் தான் விநாயக பெருமானுக்கு முன்னதாக அந்த தோப்பு கரணத்தை நாம் போடுகிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.